ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் கரண்ட் சீசனில் ரீஜனல் டாப் 2ல இருக்கிறவர் நம்ம கூட ப்ளே பண்ணியிருக்காரு. எனக்கு கூட ரீஜனல் டாப் 2 பிளேயர் ப்ளே பண்ணியிருக்காரு. ஆமாம் கைஸ், என்ன ஏதுன்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும். எப்படி வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணார், எப்படி ப்ளே பண்ணார், என்னென்னலாம் பேசியிருக்கோன்னு நீங்கள் தான் பார்க்கணும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும். வீடியோவில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. கண்டுபிடிச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? டாப் 2ல இருக்காரு, கண்டிப்பா ஆட்டிடியூட் இருக்கும் அப்படி இப்படின்னு நானே என் மனசுக்குள்ள தோணுச்சு. பட் 0% ஆட்டிடியூட் கேரக்டர்ஸ், வேற லெவல் கேரக்டர் அவரு. ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. நானே ஷார்ட்டா தான் கொடுத்துருக்கேன் வீடியோவை, ரொம்ப லாங் வீடியோ நானே ஷார்ட்டா தான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. வளன்னு பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ டீம் கோட் கொடுத்துருக்கேன் பாருங்க ப்ரோ, வாங்க ப்ரோ. டீம் கோட் கில் அடிக்கலடா. ப்ரோ ப்ரோ நீலாம் வராது ப்ரோ, தயவு செஞ்சு. மைனஸ் ஆயிடுச்சுன்னா கஷ்டமா இருக்கு. அப்பே சத்தியமா மைனஸ் ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும்டா. அப்பே ரொம்ப மைனஸ் ஆகும்டா அவருக்குலாம். ஏய் ரீஜியன் பிளேயர்லாம் வரமாட்டாருடா நம்ம இதுக்கு. எப்படிடா வந்தாரு? என்னடா 1,00,000 பாயிண்ட்ல இருக்கிறாரு. டேய் மெசேஜ் பண்றா, அவர் வீட்ல டிஸ்கார்ட்ல இருக்குன்னு சொல்றா, பேசுறா. இது எப்படி நீ போட்டனா ரீச் ஆயிடுச்சுனா கண்டிப்பா போயிடுவ. எது போடு, கண்டிப்பா சேனல் போகும்டா. ரீஜியன் செகண்ட் பிளேயர்னா யாரா? என்னடா பேர்? யா அவர் பேர் ஃபுல்லா எனக்கு பார்த்து சொல்லு. ராய். ஆமாண்டா, செகண்ட் பிளேயரா, ரீஜியன் செகண்ட் பிளேயரா. இவர் தான்டா இப்போ நம்ம கூட இருக்கிறாரு. யூடியூப் சேனல்ல நான் பாத்துக்கிறேன்டா இது. மக்களே, ஆமா யூடியூப் சேனலே இது. ஸ்டார்ட் ஆகுது எனக்கு. அது சும்மா ப்ளே பண்ணி இருக்கேன். ஓகே ஓகே. ஸ்டார்ட் பண்ணியா? ஏய் மைனஸ் சைடா பே பாரப்பே ரெண்டாவது இடத்துல இருக்கிறாரப்பே. ஸ்டார்ட் பண்றேன். சரி, இவர் கூட ஒரு மேட்ச் விளையாடலாமா காய்ஸ்? பாத்துங்க, ரீஜினல் செகண்ட் இடத்துல இருக்காரு. அவர் நம்ம சேனலுக்கு வந்து நம்ம கூட இருக்காரு. அப்ப அவர் என்ன சொல்றாருமா? என்ன சொல்றாரா? இங்கிலீஷ் போறதாடா. 2 நிமிஷம் ஆகுமா ஸ்டார்ட் பண்ணு. ஓகே ஓகே. ஹெட்ரெஸ்ட் போட்டு ஆடக்கூடாதா? ஆமா மைனஸ் ஆகும் ஹெட்ரெஸ்ட் போட்டா. சரி மைனஸ் ஆகாது. எத்தனை வந்து பிரான்ஸோ மாஸ்டரோ விட்டுருவாங்க. இப்போதான்டா அப்போ நீ ஃபர்ஸ்ட் டைம் தான்டா கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் கூட விளையாடுறது. பாட்டே, நான் இப்போதான் டாப் 2 கூட விளையாடுறேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். லாபி இரு. அது 4 பேர் அவன் அவரு கூட பேசினுக்கிறானாமா. சரி பேசிட்டு விடு. ஓ சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. லைவை பார்த்துட்டு தமிழ் பிளேயர் கூட விளையாடணும்னு வந்திருக்காரு. ரொம்ப நன்றி. அவனுங்க அந்த மாதிரி சொல்லிக்கிறானுங்க, இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு அடிக்கக்கூடாது, அதே மாதிரி கில் அதிகமாக அடிக்கக்கூடாது, போய் அதிகமாக அடிக்கக்கூடாது. நீங்கள் விட்டானுங்க அப்படின்னு எதனா ஆகி போகுதுடா. வேணாம் பாசிட்டிவாக பேசுவோம், போய் அடிக்கலாம். லாபி பார்த்து எப்படி இருந்துச்சு? யாரோ வரானுங்கடா. அப்பே இந்த நேரம் பார்த்து 10% இருக்குது அப்பே. அப்ப எனக்கு புரியல. ஆமா எனக்கு கயிச்சுரா. எனக்கு பக்கரா வீட்டுல உண்மையா கண்ணு எடுக்க முடியல. கொஞ்சம் கடப்பே. டே எனக்கு பக் ஆயிடுச்சுராடி. அப்பே ஹீல் பண்ணி விடு. அப்பே பேக் அடி. அப்பே எனக்கு பக் ஆயிடுச்சுரா. அப்பே 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 எப்படி இப்ப நம்ம போறது பேக்?
ஏய் யாருன்னா ஒத்தர்றா பொறுமையா ஆடுங்கடா. ஐயோயோ சாரி ப்ரோ, எனக்கு பக் ஆயிடுச்சு ப்ரோ இந்த மேட்ச் வந்து. ப்ரோ கங்க்ராச்சுலேஷன் ப்ரோ, எனக்கு இந்த மேட்ச்னு வந்து பக் ஆகுது ப்ரோ. ரியலி சாரி ப்ரோ. அப்போ அப்படியே பின்னாடி போப்பே, தண்ணிக்கா போப்பே. கன்னு புல்லட் எதுவுமே போடாத, தண்ணிக்கா போ. தண்ணியில் போயிட்டு நான் சொல்கிற இடத்துல ஹீல் பண்ணு. அப்படியே இப்படி மாஸ் எலக்ட்ரிக்கா போ, தண்ணியில் மாஸ் எலக்ட்ரிக்கா போ. லெஃப்ட் சைடு லெஃப்ட் சைடு. லெஃப்ட் சைடு இன்னும் கொஞ்சம் கீழே போ, தண்ணியிலே போ, அப்படியே ஓரமாகவே போ, நல்லா கீழே போ. வந்துட்டானுங்கடா அப்பே. ஐயோ ஏய் எங்கேருந்துடா வரானுங்க? அப்போ அப்படியே வெயிட் பண்ணப்பே, அவனுங்களை யார விடப்பே. அவனுக்கு அவனே போட்டுக்கிறான் அப்பே. ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ, என்னால் தான் ப்ரோ இப்போது எனக்கு வேறு பக் ஆயிடுச்சு ப்ரோ. எதுவுமே எனக்கு கன்னே காட்ட மாட்டேங்குது ப்ரோ, வீட்டுக்குள்ளேயே போக முடியல. அப்பே பேக் அடிக்காதப்பே. அப்பே நான் தான் சொல்கிறேன்ல, மரத்தப்படி அப்பே, மரத்தப்படி அப்பே. அவனை அச்சிட்டு போயிடப்பே, அவன் விடமாட்டான். அப்பே அப்பே தண்ணி வேணா அப்பே. சரி போப்பா, அவனுங்க அச்சிக்கிறானுங்க, நீ போயிட்டு டக்குன்னு போ. தண்ணியிலே போ, தண்ணியிலே போ, வெளியே காட்டாத, வெளியே காட்டினா மாட்டிப்ப. அப்போ நீ எங்கன்னா போயிட்டு இப்போ லைஃப் எத்தே ஆகணும். அப்போ கேரக்டர் உங்ககிட்ட அந்த கேரக்டர் வர இல்லை, இந்த கேரக்டர் தான் இருக்குது. நல்லா போயிட்டு இந்த மலைக்கு இந்த பக்கம் போயிட்டு அதுக்கப்புறம் ஏஞ்சிக்கோ தண்ணியிலேருந்து. ஐயோ சாரி ப்ரோ, சத்தியமாக இது பண்ணல ப்ரோ. எமௌண்ட்டு போடுறானுங்களா என்னன்னு தெரில. என்னடா சொல்கிறாரு, கஷ்டப்படுறாராடா நம்மளால தான்டா. சாரி ப்ரோ, பயந்துன்னு இல்லாதனாலே இதாண்டா நிலமை. பயந்துன்னு விளையாடினாலே இதாண்டா. ஒழுங்காக நம்ம நார்மலாக விளையாடுற மாதிரி விளையாடினாலே அடிப்போம் போலடா. என்னைக்கும் அடி சறுக்கும்ண்ணா. 13 தான் மைனஸா? எப்பட்றா ராய் ப்ரோ எவ்வளோ மைனஸ் ப்ரோ? 13 தான் மைனஸா? அதுதான் எனக்கும் புரியலையே. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு,